நாட்டின் ஆட்சியை வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு வந்துட்டு மாறப்போகுது. மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பெரும்பாலும் குழப்பம் ஒன்று இருக்குது. ஒரு சில விஷயங்களை நினைச்சாலே வந்துட்டு உடம்பெல்லாம் நடுங்கும். நாங்கள் வந்து இந்த அரசியல்களுக்குள்ளே எல்லாம் வந்து நாங்கள் போகிறது இல்லை. எங்கடா பின்னுக்கப்பா இருக்குதா அனுன்ற பிள்ளை 2வது மகனை வந்துட்டு அனு வந்து வீடியோவில் காட்டியிருப்பா. கடைகளில் வந்துட்டு அந்த முன்னுக்கு காசு சேர்க்கிறதுக்கு வைப்பாங்க அந்த குபேரன் சொல்லி. அந்த குபேரன் ஷேப்லாம் வந்து ஆளிப்பேர் இருக்கிறாரு. நான் இப்போ ஆளிப்பேர் வச்சுக்க வந்து மோதகம் உண்டு. நானுமே விடி எழுப்பினோன்னே ஆளே இருக்கா எனக்கு வடிவா தூக்கம் வந்துடுறியா பையன் மால்ட்ட மண்டையெல்லாம் நொண்டு. நாங்கள் போக மோதகமாக சரியாக வெளுக்கிடினோம். எங்கே மோதத்தோடு கூட காட்டுவோம். நாங்கள் இப்போ அனுன்ற கடைசி மோதகத்தை பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களோட வீட்டின் முதலாவது பெரிய மோதகம் இது. இப்போ இவர் தான் எங்களோட புதிய மருமகன் பொக்குண்டு வீடியோ புதிய அறியுமோ அம்மா. இந்த மொட்டை வலிச்சாலும் ஒரு மோதிரம் கொண்டு போட கொஞ்சோண்டா. அச்சு கதை கேட்ட இங்கே கிளவியில கதை கேட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சொல்லக்களி. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 22ஆம் தேதி. அப்போ நேற்றைய தினம் வந்து இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்போ இன்றைக்கு வந்துட்டு அதுக்கான முடிவு வந்துட்டு இப்போ வெளியாகி கொண்டிருக்குது. ஸோ வந்து எல்லா சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து இந்த எலெக்ஷனை பற்றி மட்டும்தான் வந்துட்டு காய்ச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா இன்றைய நாளின் விசேஷம் என்ற வந்து அதுதான். அதாவது வந்துட்டு ஒரு நாட்டின் ஆட்சியை வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு வந்துட்டு மாறப்போகுது. அப்போ இதன் விளைவுகள் வந்துட்டு என்ன மாதிரி அமையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பெரும்பாலும் வந்து ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். வந்துட்டு இப்போ என்ன சொல்கிற வந்து இப்போ கடந்த காலங்களை பற்றி கொஞ்சம் திரும்பி யோசித்து பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நினைச்சாலே வந்துட்டு உடம்பெல்லாம் நடுங்கும். அப்படியான காலங்களை வந்துட்டு கடந்து வந்த ஒரு நிலைமையில் வந்துட்டு இப்போ பல பேர் எதிர்பார்ப்புகள் வந்துட்டு எதிர்பாராத விதமாக வந்துட்டு மாறி இருக்கும். வந்து இப்போ உதாரணமாக சில பேர் வந்து நினச்சிருப்பாங்க வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து சஜித் பிரேமதாசா வந்து அவர் வருவார் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. சேம் டைம் வந்து அனுரகுமார திசாநாயக்கா வந்து அவர் வருவார் அப்படின்னு சொல்லியும் வந்து யோசிச்சிருப்பாங்க. 3 பேருக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு சான்ஸ். அதுலேயும் வந்துட்டு ரணில் விக்ரமசிங்க தான் கூடுதலாக வரலாம். அவர் வந்தால் தான் கொஞ்சம் அனுபவமாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினச்சிருக்கக்கூடிய ஒரு டைமில் வந்துட்டு இன்றைய தினம் முடிவுகள் வந்து அடிப்படையில் பார்க்கும்போது வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்கா அவர் தான் வந்துட்டு முன்னிலையில் இருக்கிறார். அப்படி தானே? ஐயா, அப்போ பெரும்பாலும் வந்து அடுத்த எங்களுடைய புது ஜனாதிபதியாக வந்து அவர் தான் வந்து வரப்போகிறார். நல்ல விஷயம். வந்து ஒரு இளம் ஆளாக வந்துட்டு அவர் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். யார் வந்தாலும் ஒரு நாட்டின் பிரஜையாக வந்து நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். எங்களுக்கு தேவை வந்து சமாதானம் மட்டும்தான். பார்த்திங்கன்னு சொன்னால் யார் வர்றாங்கன்றது வந்துட்டு முக்கியம் இல்லை. மக்கள் வந்துட்டு எல்லோரும் வந்து ஒரு அமைதியான சுமூகமான ஒரு நல்ல வாழ்க்கை கொண்டு வாழணும். மெயினாக வந்துட்டு பொருளாதார தட்டுப்பாடுகள் இல்லாமல் வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு ஏழை மகனால் கூட வந்துட்டு நாளாந்தம் உழைச்சி வாழக்கூடியதான ஒரு சிச்சுவேஷனை வந்துட்டு யார் உருவாக்குறாங்களோ அப்படியான ஒரு தலைவர் தான் வந்து எங்களுக்கு வேணும். ஸோ அந்த வகையில் இவரும் அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது இப்படியே இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம், அதாவது நேற்று இரவு 10 மணிலேருந்து இன்றைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் வந்துட்டு ஊரடங்கு சட்டம் வந்துட்டு போட்டிருந்தவங்க. அப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஊரடங்கு சட்டத்தை வந்து மறுபடியும் இன்றைய தினம் 6 மணிலேருந்து பகல் 12 மணி வரைக்கும் வந்துட்டு அதிகரிச்சிருந்தாங்க. தெரியும், அந்த ஒரு நாட்டின் ஆட்சி வந்து மாறும்போது சில குளறுபடிகள் வந்துட்டு நடக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு
ஊரடங்கு வந்துட்டு நீட்டியிருந்தாங்க. அப்போ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 12 மணி வரைக்கும் வந்துட்டு வெளியில் வெளுக்கிடையில். இப்போ நேரம் வந்து சரியாக பார்த்திங்கன்னு சொன்னால் 1:39. அப்போ இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய மாமாட அத்தை வந்துட்டு இறந்து இன்றைக்கி 31வது நாள் வந்து அந்தி ஏற்றி. அப்போ அந்த அந்தி ஏட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாமா வந்துட்டு அழைச்சிருந்தார், கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களோட சகோதரங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி போயிட்டாங்க. அவங்க ஒரு 12:30 அப்படி வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் லேட்டாக போகிறோம். சட்டை ஒன்று இருந்துச்சு. ஏன் அந்த ஷர்ட்டு கிடக்கு ஆட்டு பாஸ்கெட் இப்போ சொன்னதா அண்ணா அண்ணா நிற்குது அவங்க. சரி சரியா. அப்போ வந்து அந்த மாதிரி அப்போ பண்ணிட்டு வாரீங்களா? அப்போ எங்களோட சகோதரங்கள் எல்லோரும் முதலே போயிட்டாங்க. அப்போ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ தான் வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். நானும் அக்கினியும் அப்பாவும் வந்து கவிதாஸ் வந்து ஊருக்கு போனதால இன்னும் திரும்பல. அப்போ நேற்றே நம்ம வந்துட்டு ஓட் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னவன். அப்போ நான் ஓகே அப்படின்னு சொன்னேன்னா அப்போ இரவு வந்துட்டு பஸ் ஓட்டம் இல்லாதால வரையில். அப்போ இன்றைய காலையில் வந்துட்டு கால் பண்ணியிருந்தேன் அண்ணா அப்படி நான் பஸ் புக் பண்ண வந்துட்டு களுவாஞ்சிக்குடியில் போலீஸ் வந்துட்டு தன்னை அடித்து கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவிதா சொல்லியிருந்தான். அப்போ அடித்து கலைச்சேன்னு சொல்லி வந்துட்டு அடிக்கையில் ஒரு இடம் போகையில் அது ஊரடங்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆளை அனுப்பிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன், சரி இப்போ ஒரு பார்ப்போம், நிலைமையை பார்த்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ கவிதாசும் வந்துட்டு இல்லை. அப்போ நானும் அக்கினியும் அப்பாவும் தான் வந்துட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம் அந்திரட்டிக்கு. ஸோ வந்து இன்றைக்கு மேலே வந்துட்டு வெளியில் தூர பயணங்கள் எங்களாலையுமே வந்துட்டு போய்கொள்ள முடியாத நிலைமை. என்னன்னு சொன்னால் ரோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஞாயிற்றுக்கிழமைன்ற கப்பாலையும் கொஞ்சம் வெறிச்சோடி போய் தான் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் பெருசாக ஆக்களை காணையில். ஏன்னா தெரியும் வந்து நியூஸில் கூட வந்துட்டு சொல்லி கொண்டிருக்காங்க கொஞ்சம் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி. லைக் வந்து கொழும்பில் அக்குரண பகுதியில் வந்து ஒரு அந்த என்ன அந்த மெலோனா இது அந்த ஃபுட்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு கடையை ஒன்று எரிஞ்சோன்றது டிக்டாக்ல வீடியோ பார்த்துனேன். வீடியோ கடை உண்டு. அப்போ அது வந்து இப்போ இது எலெக்ஷனுக்காண்டி எரியலையாடா. இப்போ வந்து அது ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டால் தீப்பிடிச்சு எரியுதான். ஆனால் இப்படித்தானே வந்து இப்போ வந்து ராமர் வந்து அந்த என்ன சொல்கிறது காட்டில் வந்துட்டு வாழ்ந்துட்டு ஊருக்கு திரும்பி போகக்குள்ளே வந்துட்டு அந்த கொடி வந்துட்டு அசையுமாம். அப்போ அதை வந்து சொல்லுவாங்க வந்து ராமரை வந்துட்டு வரவேற்கிற மாதிரி தான் அந்த கொடிகள் வந்துட்டு அசைஞ்ச அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பொன்னியம்மான்னு சொல்லி ஒரு நல்லது செய்த ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இறந்த நேரம் மழை பெஞ்சுதான். அப்போ சொன்னாங்களாம் வந்து பொன்னியம்மா செத்ததை இயற்கையாலேயே தாங்க முடியலை, அதுதான் வந்து மழை பெய்யுதுன்னு. அப்போ அதே மாதிரி வந்து இன்றைய தினம் வந்துட்டு என்ன நடந்தாலுமே அதை வந்து இந்த எலெக்ஷனை தான் வந்து சாட்டுவாங்க. இப்படி ஒரு ஆட்சி மாறினாலாம் இந்த குழப்பம் வந்துட்டு வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதால் நாங்கள் புத்திசாலித்தனமாக வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிறதுகளை அவாய்ட் பண்ணினா இன்றைய தினம் வந்துட்டு நெல்லாம். ஸோ நாளையிலேருந்து எங்களுக்கான ஒரு மாற்றம் என்ன மாதிரி அது உருவாகுது அப்படின்றது வந்துட்டு எங்களுக்குமே வந்து தெரிய வரும். ஸோ இப்படியா ஒரு நிலைமையில் இப்போ நாங்கள் இங்கே இருந்து உடுப்பட்டிக்கு வந்துட்டு எங்களுடைய மாமாவிட்ட வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம் வந்துட்டு அந்திரட்டிக்கு. கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா அம்மாவோட தம்பியோட ஒய்ஃப் வண்டிக்குள்ளே எங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக போகணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அங்கே தான் வந்து எங்களுக்குமான மதிய சாப்பாடுமே. ஸோ வந்து அதோட அதில் கலந்து கொண்டு நாங்கள் திரும்பி வீட்டை வர போகிறோம். 7 மணி சொன்னால் எங்களுடைய மற்றொரு பணியை நாங்கள் முடிச்சுட்டு வரத்தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கிடையில் இன்றைய தினம் அப்பா நிறைய நாளை பிறகு எங்களோட சேர்ந்து பயணிக்கிறார். எங்கடா அப்படின்னு அப்பா இருக்கிறா இல்லை எனக்கு அந்த கருப்பு கண்ணாடி இப்போ கருப்பா இருக்கு. இல்லை மற்றது உண்மையாக எனக்கு தெரியல பின்னுக்கு. இப்போ என்ன தெரியுது ஒயிட் டிஷர்ட்டினுடைய உண்மை தெரியுது. அப்பாவே வந்து பெருசாக தெரியல. நார்மலாக நீல தொப்பி ஒன்று தெரியுது. மற்ற இடக்கிட சிரிக்கைக்குள்ளே பல்லு தெரியுது பிள்ளையா. அப்போ அப்படியா நிலைமையில் வந்து நேற்றைய தினம் வீடியோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து சைக்கிள் ஓடிக்கொண்டு வந்திருந்தார். அப்போ அதை பார்க்கும்போது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க வந்து சில கிளியை பார்க்க வந்துட்டு ஓரளவு உடம்பு குணமாயிட்டுது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த ஒரு டைமில் அப்பாட அந்த சுச்சுவேஷனை பார்த்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஆஞ்சியோகிராம் செஞ்சுட்டு எல்லா ரிசல்ட்டையும் வந்து கேட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம்
நிறையவே வந்து அழுது எல்லாம் வந்துட்டு குளறி இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சம் ஆளை கை மருத்துவங்களில் விட்டு ஆளுண்ட அக்காட்ட ஒப்படைச்சிட்டு வந்து நாங்களுமே பெருசாக அப்பாவோட கதை குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னாண்டா கதைச்சா தெரியாதா என்னென்ன ஆளுக்கு எப்படி நிலைமைகள்ன்னு சொல்லி தெரியாது தானே. அப்போ எதுமன்னு சொன்னால் ஆள் அடிப்பேரன்னு சொல்லி போட்டு நாங்கள் ஆள் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் நிலைமையை பார்த்தா நேற்றைய தினம் அந்த ஓட்டை பெட்டி கேட்போம்னு சொல்லி போட்டு வீட்டை போனாலுமே ஆள் இல்லை நேற்றைய தினம் பின்னேரம். அப்போ பார்க்க போனால் வீட்டில் இருக்கிறீர்கள் இல்லை போலாம் கிடக்கா வீட்டில் இருக்கிறீர்கள் அணு அடித்தால் நீ அணுவோட காய்ச்சி போட்டுச்சுன்னா எனக்கு அணு பொடியனை பார்க்காம இருக்கிறார் ஒரு நாளைக்கு. பின்ன ஆளுங்க இருக்கா பார்ப்பேன் நான் போய் வாரேன்னு சொல்லி போட்டு அப்போ நான் அப்படி அனுப்பிட்டாங்க நான் வந்தேன். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுன்ற பிள்ளை 2வது மகனை வந்துட்டு அணு வந்து வீடியோவில் காட்டியிருப்பா. அப்போ உண்மையிலே ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைகளில் வந்துட்டு அந்த முன்னுக்கு காசு சேர்க்கிறதுக்கு வைப்பாங்க அந்த குபேரன் சொல்லி, அந்த குபேரன் ஷேப்லாம் வந்து ஆள் இப்போ இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாக்கி பாலுக்கு வந்துட்டு மொட்டையும் பழிச்சிருக்காங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னும் ஆளை பார்த்தாலே வந்து நாய் பாலை பேர் வச்சுக்க வந்து மோதகம் உண்டு. ஓ சரியாக வந்து ஒரு மோதகம் மாதிரி தான் வந்து ஆள் இருக்கிறார். சரி தானே. அப்போ இப்போ நாங்கள் போகிறோம் தானே, அதில் போயிட்டு வேணும்னு சொன்னால் ஆளையும் காட்டுறேன். என்னென்னா அவடத்தில் வந்து நிறைய பேர் ஆக்கள் நிற்பாங்க. அப்போ அந்த இடத்திலெல்லாம் போயிட்டு நாங்கள் வீடியோக்கோ செய்கிற அழகில்லைண்டா அது வந்து ஒரு நட்காரியம் வண்டியில் தெரியும் தானே, வந்து ஒரு இறப்போட சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுன்றபடியாக நாங்கள் வீடியோ செய்யலாம். அது இருந்தாலும் சும்மா எங்கள்கிட்ட சகோதரமாக அதில் இருந்து கதைக்கும் போது நான் சும்மா இருக்கா ஆளை காட்டுறேன். சரி தானே. பேருங்க வந்து உண்மையிலேயே நானுமே விடிய எழுப்பினோடனே ஆளை இருக்கா எனக்கு வடிவா தூக்கம் தெரியா பயம் ஆள்கிட்ட மண்டையெல்லாம் நொலண்டு இருக்குமாப்பா. அப்போ அனு சொல்லுவாள் தலைக்கு கை கொடுக்கணும்டான்னு சொல்லி. அப்போ தலைக்கு கை கொடுத்தா வந்து இருப்பான் என்னோட இருப்பான் பிரச்சனை ஆள் பெருசாக அழுகையண்டு இல்லை இருப்பான். ஆள்கிட்ட கொஞ்சம் தசப்பிடிப்பு கூட தானே என்ன சொன்னாலும். ஓ கூட ஆள் வெளியே கழட்டி போட்டு பார்க்கணும், பொறுமையோட வச்சு பார்க்கணும் ஆளை. ஓ இரவில் வந்து படுத்துருப்பாருப்பா. என்ன சொல்கிற ஆளுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த உடுப்பில் என் கலட்டி போட்டால் அந்த ஒரு குட்டி மெத்த மாதிரி அதில் கிடத்தி விட்டா சும்மா அந்த பேன் காற்றுல அப்படியே நேற்றும் பார்த்தனால அப்படியே 2 கையையும் அப்படியே விசிறி எறிஞ்சு ஓட்டு படுத்துருக்காரு. நல்ல காற்று பிடிக்கிற ஒரு மணி இருக்கும் ஆளு கொஞ்சம் குளிர தொடங்கிட்டு ஆள் அந்த இப்படி வச்சுது. நான் போய் பார்க்குறேன் அந்த நுவரேலியால் படுக்கைக்குள்ளே நாங்கள் கிடந்த சுழர் வந்தேடா அந்த மாதிரி ஆள் கிடந்து குறுவுது. அப்போ நான் சொன்னேன் அனுபவம் ஓடி போயிருக்கா ஆளை பேரக்கா பார்த்து போத்து விடலாட்டி நீ போய் பக்கத்தை படுத்துறேன்னு சொல்லி. என்னென்னா நேற்று பின்னேரம் அம்மாக்கள் கோல் அடித்தவங்க பின்னே இருந்து கதைச்சி கொண்டு இருந்தது. நானும் அனுபவம் கொஞ்சம் லேட் நைட்டாக போயிட்டுது. அப்போ சந்தம் வந்துட்டு கொழும்பு போயிட்டுது அவங்களோட அலுவலாம். அப்போ அணு வந்துட்டு வீட்டை தான் நிற்கிது. அப்போ ஆளை பார்க்க எனக்கு பெரிய அந்தரமே இருந்துச்சு உண்மையிலே. இப்போ எங்களோட வீடியோலேயும் ஆளை காட்டுற வந்துட்டு சந்தோஷம். ஸோ அதையுமே வந்துட்டு நான் காட்டிக்கொள்கிறேன். சரி தானே. இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கு உங்களோட வந்துட்டு பகிர்ந்து கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் வேறு எதுவுமே வந்து இன்றைய தினம் வெளியில் போயிட்டு செய்ய முடியாது நிலைமை. உதாரணமாக நாங்கள் போகிற இந்த ரோட்டை பேர சாதாரணமாக வந்து இந்த நெல்லியடி மாலசந்தி வதிரி ரோட்டில் நார்மலாக ஒரு நிமிஷத்தில் ஒரு 4-5 பைக்கை ஒரு 4-5-2-3 காரை காணலாம். ஆனால் இன்றைய தினம் வந்து ஒரு கொஞ்சம் குறைவு அப்படின்றது வந்து எங்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது வந்துட்டு தெரியுது. நார்மலாக சிலவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு 2 வாகனம் போகிறதால வந்துட்டு நார்மலாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் வந்து இன்றைய தினம் மக்கள் எல்லாருமே வீட்டில் இருந்து டிவியை போட்டுட்டு எலெக்ஷன் முடிவுகள் வந்துட்டு என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு பிரிவுகள்லேயும் வந்துட்டு என்ன மாதிரி வாக்குகள் வந்துட்டு போட்டிருக்காங்க மக்கள், என்னென்ன மாதிரி வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன ஃபைனல் டிசிஷனாக வரப்போகுது, அண்ட் வந்துட்டு என்ன மாதிரி அந்த செலிப்ரேஷன் எல்லாம் அமைய போகுது, நாட்டின் அடுத்த நிலைமை வந்துட்டு எப்படி மாறப்போகுது அப்படின்றது சம்மந்தமான ஒரு இதுதான் வந்துட்டு போய்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் வந்து இந்த அரசியல்களுக்குள்ளே எல்லாம் வந்து நாங்கள் போகிறது இல்லை, அதுகளில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ஒரு டைம் நல்லா வளர்ந்தா நீங்கள் அரசியலுக்குள்ளே போவீங்களா தம்பின்னு சொல்லி கூட கேட்குறவங்க என்னையே. நான் சொல்லுவேன் கடைசி வந்தாலும் அது கோடி தந்தாலும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அப்படி யாரும் எங்களை கேட்க போகிறது இல்லை, நீங்கள் வந்து கேளுங்கன்னு சொல்லி நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு போக மாட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு விருப்பமில்லாத விஷயம்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இந்த அரசியல் அண்ட் வந்து வெளிநாடுகளுக்கு போய் பார்க்கணுமென்ற ஆசை. ஆனால் செட்டில் ஆகிறது எல்லாமே எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே சரி வராது. ஊரோடையே இருந்து ஊரோடையே உழைச்சி ஊரோடைய சௌரங்கள் எல்லா இடையும் சேர்ந்து வாழணும், ஆனால் எல்லா இடமும் போகணுமென்றது எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. சரிதானே. ஸோ இப்படியான நிலைமையில் வந்து அப்பாட கதைக்குள்ளே போயிட்டு நான் கதைக்குள்ளே அப்பா கதையை டக்குன்னு மாற்றி விட்டுட்டேன் அணுன்ற படிக்குள்ளே. அப்போ அப்பாண்ட உடம்பு நிலை இப்போ எப்படியாப்பா இருக்குது?
எங்கடா தெரியுதாப்பா? ஆமாம். சரியா. இப்போ உடம்புல இப்போ எனக்கு சரியா தெரியுது. 3 மாசமா ஆகுது. என்ன 5 கிராம் செஞ்சோப்பா? கூடப்பா. 3 மாதம் கிட்ட 6ஆம் மாதம் 8ஆம் தேதி அவளை செஞ்சது. 6 8 7 8 9 சரி 7 8 8 8 9 8 2009 22 3 மாசத்துக்கு கூட. 3 மாதத்துக்கு கூட. அப்போ எனக்கு சரியா அந்த மருந்தெல்லாம் பாவிக்கிறேன். இந்தியோட சரியா எனக்கு 3 போத்தல் மருந்து முடிஞ்சுதா? முழு போத்தலால 3 போத்தல் குடிச்சாச்சு. அப்போ இன்னும் அந்த காய்ச்சி கொண்டு வந்த மருந்தில் 1.5 போத்தல் கிடக்கு. இன்னும் கிடக்கு. அப்போ நான் இரவு அந்த புள்ளியோட ஒரு எடுத்து காய்ச்சேன். கதைக்கு அவன் என்ன பிரச்சனை, நீங்கள் அந்த மற்ற அடுத்த போத்தல் எடுத்து குடிச்சு கொண்டிருக்க பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள சுழலிகளை எல்லாம் குறைக்கும். அந்த மருந்தை பாவிங்க. நாளை தொடங்கி 4வது போத்தல் மருந்து எடுக்க போறோம். மற்ற அந்த இது இங்கிலீஷ் மெடிசின் பாவிக்கிறீங்களா? அதுவும் பாவிக்கிறோம். அதுவும் போடத்தான் பண்ணுமா? அப்ப இப்ப உங்களுக்கு அந்த ஆஞ்சியோகிராம் செய்யக்குள்ள கூட்டிக்கொண்டு போன அன்றைக்கு அந்த அதுக்கு முதல் இருந்த உடம்பு நிலைமைக்கு இப்பயும் எப்படி இருக்கு வித்தியாசம்? இப்போ 180% மேலே வித்தியாசமா? பின்ன உண்மையா? பொய்யண்டி ஏன் பொய்ய சொல்லுவேன், உண்மைதானே. அன்றைக்குள்ள அந்த குத்துகள் எல்லாம் குறைவாப்பா? குத்துகள் எல்லாம் குறைவு. அந்த சாப்பிட்ட கைகளோட கொஞ்சம் வெளிக்கிட்டு நடக்க சைக்கிளோட சும்மா வந்து போவது இல்லாமல் மற்றும்படி வீட்டில் சும்மா இருக்கைகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா இருக்கை ஆல்ரெடி முந்தியெல்லாம் இருக்கைகள் யாழ்ப்பாணம் போய்க்க சுடுதண்ணி பொதிலோட அனுபவம். இன்னைக்கு சுடுதண்ணி பொதில கொண்டு போகவும் இல்லை. மற்றது எனக்கு ஒரு சின்ன குளிச்சு கொண்டு தந்தேன். அந்த நாக்கு தந்தையில் ஒரு குளிர்ச்சியாவது நம்ம செய்து ஒரு நாளும் வைக்கல. மற்றது உண்மையிலே ஆண்டவருக்கு தான் அது வந்து அதை நான் நினைச்சிருக்கேன். கண்டிப்பாக இப்போ தம்பின்ற வீடியோவில் தான் இந்த இதுக்கு ஒரு ஆண்டவருக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வேணும். இன்னும் இந்த மருந்தில் அனுப்பத்தில் போகட்டும் கண்டிப்பாக. மற்றப்பா உண்மையிலே வந்து இது ஒரு அற்புதம். என்னன்னு சொன்னால் சாதாரணமாக வந்தப்போ உங்களோட நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்படி நடமாடுறதுன்றது வந்து அந்த ஒரு காத்திய பூ மாதிரி என்று தான் சொல்லணும். என்னண்டா சரி வெரி ரேர், சரியான கஷ்டம் வந்து இப்போ நார்மலாக அப்படி இருக்கீங்க. என்னோட அன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் எடுத்து கழிச்சார். என்ன அந்த ஒரு அடைப்போட இருந்தாலே சொல்லக்கூடாதான் தான் வாயால் ஒரு அடைப்போட இருந்தாலே செத்து போச்சான். அந்த உள்ளடைப்போட இருந்தால் குடிச்சத்து போச்சு. இப்படியான ஒரு வியாரனால நான் பார்க்கல. நீங்க 4 அடைப்போட சும்மாரு சிம்பிளா இப்படி செய்யணும் கதைச்சு ஒன்று இருக்கிறீங்களே. அதுதான் சொல்லி 4 அடைப்பு உங்களுக்கு. 6 அடைப்பு 6 அடைப்போட இப்படி ஒரு சிம்பிளா நிற்கிறீங்களேன்னு சொல்லியிருக்கிறேன். அது உண்மைதான். அதுலேயும் 6லேயும் 95% அடைப்பு இல்லை. இப்போ நார்மலாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே வந்து இப்போ அப்பாவுக்கு நீங்கள் எதை சொன்னாலும் அப்போ அதை குறித்து யோசித்து பயப்படுற ஆள் இல்லை. நான் நார்மலாக இப்போ அந்த கதையை கேட்டால் அப்புறம் நான் சொல்கிறேன். இவன் இப்போ எங்கள்ட இறந்து போன அத்தைக்கு கூட மெயின் இஷ்யூ வந்து ஹார்ட் அட்டாக் தான். அப்போ ஹார்ட்டில் வந்துட்டு அவாவுக்கு வந்துட்டு 3 அடைப்பு, அதுவும் வந்து 60-70% அடைப்பு தான் அத்தைக்கு இருந்தது. அப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு பர்த்டேக்கு போயிருந்தோம். அந்த பர்த்டேயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தவா. எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு காய்ச்சி பேசி சந்தோஷமாக இருந்தாங்க. சரியா ஒரு மாதமும் இல்லை, ஒரு 12 நாள்லேயே வந்துட்டு ஆள் டெத் ஆகிட்டா. சரி தானே. அப்போ அப்படியா ஒரு நிலைமையில் 6% அடைப்பில் வந்துட்டு 95% அடைப்போடு இன்றைக்கு இப்படி திரிகிறாருன்னு சொன்னால் அப்பாவுக்கு உண்மையிலே ஆண்டவற்ற ஒரு கிருபைன்னு தான் சொல்லணும். உண்மையிலே வந்து இன்றைய தினம் கூட ஞாயிற்றுக்கிழமை அப்பா விடிய ஒலிம்பி வந்துட்டு ஆள் சைக்கிள் தான் சர்ச்சு போயிட்டு வந்தவர். உண்மையிலே கடவுளுக்கு தான் உங்களோட விட வேலை செய்ய தம்பியையும் கூட்டிட்டு வர போயிருந்தாங்க. அவரை ஓடினவர் அவர் தான் ஓடினது. நல்ல இருந்து வந்து அப்போ அங்கே இருந்து வந்து அவர் வந்தவர் என்னோட ஆன்லைன் ஓடி கொண்டு போயிருந்தாங்க. உண்மையிலே அந்த பொடியன் சூப்பர் பொடியனை வாரியமாக நினைச்சு பாருங்க. உண்மையிலே எங்களுக்கு அமையிற எல்லாருமே வந்து சூப்பர்ன்னு தான் சொல்லணும். வேலைக்கு வந்திருக்கிற தம்பி இல்லை அண்ணா உண்மையிலேயே சூப்பர் அண்ணா. என்ன இணைக்கல அப்போ நல்ல பொடியன், நல்ல வளர்ப்பு உண்மையிலே. அது மற்றது அவன் அதுதான் என்ன சொல்ல அவன் அந்த பிள்ளை இல்லையோ. அதான் கடுமையில்
அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ கதைக்கிற விஷயங்கள் வந்துட்டு பிரயோசனமானதாக இருக்கணும். அப்போ அப்பான்ற விஷயம் உண்மையிலே வந்துட்டு பலருக்குமே ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்குமே வந்து அப்பாவுக்கு ஆரம்பத்தில் குத்தும்போது பயமாக இருந்தது. இன்றைக்கு சும்மா இடக்கிடைந்துட்டு தான் ஒரு சின்ன ஒரு பெயின் மாதிரி வந்து போகுது. இன்றைக்குள்ளே அதுவுமே கூடிய சீக்கிரம் வந்துட்டு இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு நாங்கள் அந்த கொடுக்குற மெயினான மருந்து வந்து கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் வந்து ஆப்பிள் சைடு விநாயகரி அண்ட் வந்து தேசிக்க அந்த அதுகள் போட்டு செஞ்ச அந்த ஒரு மருத்துவம் தான். அதுக்காண்டி வந்து நாங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுருக்கிறது வந்து புத்திசாலித்தனம்னு நான் சொல்ல வரையில. இருந்தாலும் ஏதோ அவங்களோட அப்பாவோட விருப்பத்துக்கு நாங்கள் வந்து சிவவைலாம் பின்ன உண்மையாக உரம் செய்யறதில்ல, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து இப்படி இருக்கல நான் உரம் செய்ய போகிறேன். அதான் வேண்டிய சூழ்நிலை இல்லை. மற்றது இந்த மருந்து குடிச்சு 2 மணிக்கு பிற்பாடு ஒரு நாள் நான் அந்த பச்சை அப்புள் ஜூஸ் அடித்து குடிச்ச விடுவேன். அப்பிளும் வந்துட்டு நல்ல ஒரு ஃபைபர் ஃபுட் வந்து. அப்போ அப்பிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த நேர்ச்சத்துக்கள் இருக்கிறபடி அதுவுமே நல்ல கொலஸ்ட்ராலுக்கெல்லாம். அன்னாசி அப்போ அப்பாட ஒரு சாட்சியம் நாங்கள் இதில் நார்மலாக பார்த்துட்டோம். அடுத்த போட்டு எங்களோட மோதத்தையும் இருக்கா அதில் காட்டி கொண்டு நாங்கள் இந்த அந்தரட்டி நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடித்து கொள்வோம். சரிதானே? இன்றைக்கு நார்மலாக வந்துட்டு ஒரு இவ்வளோ தான் எங்களால் காட்ட முடியும். வந்து சாதாரணமாக எலெக்ஷன் டைம்ன்றதால நாளையிலேருந்து சாதாரணமாக எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்யலாம். சேம் டைம் இன்றைக்கு எங்களோட எஸ்கே விலாகுக்கு நாங்கள் கொஞ்சம் வழியில் போகத்தான் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இருக்கா நாங்கள் அவடத்தில் போயிட்டு நிலைமையை பார்த்து போட்டு கதைப்போம். சரி, ஏன்டா அந்த வீட்டில் நிறைய பேர் ஆக்கள் நிற்பாங்க தானே, ஏன்னா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டை போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போக மோதகமாக சரியாக வெளுக்கிடினோம். அப்போ நாங்கள் வந்துட்டு நிப்பாட்டி வீடியோ செய்யணும்னுலாம் சொல்லல. அது என்கிட்ட வந்து என்ன சொன்னால் அது வந்து அந்தரட்டி வீடு வந்து. அப்போ நீங்கள் வீட்டை போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்களை அனுப்பிட்டு நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதுலேருந்து கதைச்சிட்டு இப்போ தான் வெளுக்கிட்டோம். நாங்கள் சாப்பாடு வந்து பிள்ளையாண்டு இல்லை, நல்லா இருந்துச்சு. வந்து ஃபுல்லாக மறக்கிறது தானே. அண்ட் வந்து கோயில் சோறுகள் மேத்தான் கொஞ்சம் உப்பு குறைவு தானேப்பா. உப்பு புளி கொஞ்சம் குறைவு தான். ஆனால் அந்தரட்டி வீட்டு சோறுகள் அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட வீட்டை போய் கொண்டிருக்கோம். இப்போ நேற்று அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் வந்து எங்களோட அந்த கிணத்துக்கு வந்துட்டு பூனை விழுந்த பிறகு நாங்கள் என்ன மாற்று வழி செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ அதையும் காட்டிட்டு அப்படியே எங்களோட அணுன்ற ஆலயம் இருக்கா காட்டுறேன். சரி தான், 2வது மகனையும் இருக்கா காட்டுறேன் பாருங்கோ. அதில் வந்துட்டு முதல் வீடியோவில் பார்க்கக்குள்ள வந்துட்டு முடியோட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருப்பார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து முடி இல்லாமல் சரியாக ஒரு மோதம் மாதிரி இருப்பார். அங்கிட்ட அதில் போகிறபடி என்றப்போ இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னே கனடாவுக்கு வந்துட்டு விசிட் விசாவாக போனோம்டா. அப்போ அந்த எங்களை விட்டு வந்து அம்மா சொன்னவா அப்படி கனடாவில் போய் இறங்கிட்டான் அப்படி இப்படின்ட்டு பார்த்தா இப்போ போகிறான் பைக்கில். என்ன புதுனண்டாப்பா என்ன கனடாவில் போய் இறங்கிட்டான்டாப்பா. இறங்கிட்டான். இப்போ சொல்கிறாங்களே விசிட்டர் விசாவில் போன எல்லோரும் கூடுதலாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி. என்ன புதுன மாதிரியா திருப்ப காசு கட்ட நீங்கள் யோசித்து செய்யுங்கோ, அவ்வளோதான் சொல்லும். எங்களுடைய ஆக்களும் ஒரு சில பேர் அப்படியான வேலையில் பார்த்துருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குன்னா. நாங்கள் இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவர் அந்த பர்டிகுலரில் வந்த அண்ணா அவர் தான் வேலை செஞ்சு நிற்கிறார். 2 மற்றபடியில் வந்துட்டு லீவு ஞாயிற்றுக்கிழமைன்றதால. பர்டிகுலரில் வந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து சர்ஜரியை போயிட்டு வந்து தான் வந்து ஃப்ரீயாக தானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமை கவர் பண்ணி வந்துட்டு அந்த பீமுகள் வந்துட்டு பூசிக்கொண்டு நிற்கிறார். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ வீட்டை போயிட்டு அப்படியே உங்களுக்கு நான் கிணத்தையும் காட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட மகனையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு நிறைவு செய்வோம். இன்றைய தினம் கர்ஃப்யூ அண்டைக்கு இதுதான் வந்துட்டு எங்களுடைய ஒரு வீடியோ, நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்ற. சரி தானே? ரைட். இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட. கடவுளேண்டு ஸ்பீக்கரை கலட்டிட்டாங்கள்ட்டாப்போ, அதுவே பெரிய புண்ணியன்ட்டாப்போ. கடவுளே கொஞ்ச நாள் பட்ட வாடு 15 நாளாக செட்டியாக 6 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்கள்ட்டாப்பா. 6 மணிக்கு எழும்புறது ஓகே, ஆனால் நாங்கள் படுக்கிற டைமுக்கு தானே அது கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அன்றைக்கு பூனை வந்து அப்புறம் கிணத்தை பார்த்தீங்களா? இல்லை நெட் அடிச்சாச்சு. இல்லை நெட் அடி கடுமடி. இங்கே வேறு
அனு மோதத்து டீஷர்ட்டை போடு அப்படி அந்த வேலை செய்யக்குள்ள கொஞ்சம் டஸ்ட் விழுந்துட்டு போல இந்த மேலே அந்த டஸ்ட் தண்ணி நல்ல கிளீனா பார்த்தியா என்ன நெட்டுக்கோ நெட் அடிக்கோ சரி எங்களோட படி எல்லானே இதுக்கு வந்துட்டு 35,000 ரூபா எடுத்தவங்களப்பா 35,000 வண்டிக்குள்ளே அந்த பாகிஸ்தான் பைப்புக்கே 10,000 அங்கால 12 ஓ கொஞ்சம் கூடத்தான் 3 பேர்த்த கூலி 3 பேர்ட்ட கூலிகள் நீ பரவாயில்ல எங்களை படி இல்லானே பிரச்சனை இல்லை அங்கான மோதத்தை உடுப்பு போட காட்டுவோம் மோதத்தை உடுப்பு போட காட்டுறான் படி நான் ஒரு பட்டுமா நான் மோதத்தில் அதான் பிரச்சனை ஓடியா மோதத்துக்கு உடுப்போட போடுங்க மோதத்தை பாருங்க சரி இப்போ கொண்டேன் உடுப்போட்டும் நாங்கள் இப்போ அனுவிൻ്റെ கடைசி மோதகத்தை பார்ப்போம் அதுக்கு முதல் எங்களோட வீட்டுன்ற முதலாவது பெரிய மோதகம் இது அம்மாண்ட முதலாவது பேரப்புள்ள பெரிய மோதகம் இது 2வது மோதகம் இது மோதகம் இல்லை இது கொடுக்கட்டு தொதல் கதிர்காம தொதல் இது என்னன்னு சொல்கிறேன் முழு தேங்க முட்டுக்கா தேங்க இது இங்கே இருக்குதாப்பா அனுவிൻ്റെ முழு மோதகம் முழு மோதகம் பாட்டாப்பா இங்கே அம்மா அம்மா அதான் என்ன வேற தான் இது இது ரோமமேப்பா ஐயோ பரவா அதான் அதான் அதானுக்கிட்ட குளிர வளர்க்கிட்ட ஃபேன் பிடிச்சி கொண்டா மோக மோதத்து அம்மாளே நான் தூக்கம் தெரியா மோதவங்களை அம்மா சொன்னேன் சரி ரைட் அங்கே வீடியோவில் அனைவரும் வணக்கம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க வீடியோ சுக்கு பாயக்க சொல்கிறா சிவன் பாய சொல்கிறாடி சிவன் பாய சொல்கிறா என்ன ஆட்டி வச்ச பொக்குண்டு என்ன பேர் பொக்குண்டு பொக்குண்டு வீடியோ புதிய அறியுமோ உங்க கதை ஹலோ சொல்லு சிரிக்கங்கடா ரெண்டு சிரிக்கங்கடா இது என்னப்பா இது எலெக்ஷன்ல தேர்தல் கட்டாக நினைக்கிறேன் அம்மா தெரியாது அப்பா தெரியாது மாமா தெரியாது ஒரு மாங்காயும் தெரியாது அந்த பொடிக்கு ஆகிட்ட போனா சிரிப்பான் சிரிக்க வைக்க வேண்டி கேட்கடாப்பா அம்மாண்ணே இது இந்த மொட்டை வலிச்சாலும் ஒரு மோதிரம் கொண்டு போட கொஞ்சோண்டா மொட்டை வலிப்பை வேறாப்பா இங்க கண்டி பக்கம் கிடக்கு மாத்தளை பக்கம் காணையில் இங்க ஆனால் பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக பிளேட் போடவே இல்லை இங்கே இந்த மண்டையில் நொல்லுன்றில் கிடக்குச்சு அதான் சிரிடாக்கா சிரிச்சு விடுங்க மோதத்து டிஷர்ட்டில் போட்டு விட்டா வீடியோ 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 பெர்ஃபார்ம் பண்ணுறான்டா ஹாய் சொல்லுங்க இந்தப்பா என்னடா என்னம்மா சுக்கு கதை கேட்டா இங்கே கிளவியில கதை கேட்டேன் சொல்லு அவன் பார்க்க மாட்டான் என்ன குணமையா கிடக்கு என்ன பேர் அக்ஷயன் அக்ஷயன் என்னென்ன கூப்பிடுற நீ
அக்ஷயா சிரிக்கிறான் ஒவ்வொரு சொக்கு வாங்கி சிரிக்கிறீங்க. ஒவ்வொரு சொக்கும் ஒரு 350 கிராம் வரும் போல சொக்கு மட்டும். கொண்டு போனது கொஞ்சம் இல்லையே ஒரு தரும் கொஞ்சம் இல்லையே. வாங்க மோதம் வாங்க கடைசியா கடைசி சிரிப்புதாண்டா காசு அம்மானு பாலுக்குட்டி பாலுக்குட்டி வாங்க வாங்க வாங்க. ரைட். அப்போ இவர் தான் எங்களுடைய புதிய மருமகன். மருமகன் இப்போ காட்டியாச்சு புதிய மருமகனை வடிவா பார்த்துட்டியலோ. அதான் பேரா சொல்லி விட்றா அதான் அதான் பேரா சொல்லி விட்றா அதான் இப்போ அங்கே இங்கே வருவான் போல பேர இங்கே வேற பார்த்து விளையாட்டு அதான் இங்கே ஹாட்டாடி அதான் அதான் இங்கே வரு அதாங்க வரு. டிஷர்ட்டை காட்டு டிஷர்ட்டை காட்டு உண்மையான மோதத்தை காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு வடை போடி இந்த டிஷர்ட்டை காட்டு ஏன் கொண்டு வரேன் நீ காட்ட மாட்டியே இது என்ன நானி அக்காட்டை கொடுத்து காட்டுறேன் என்னப்பா படிக்க ஒரு டிஷர்ட் காட்டு தெரியா உனக்கு அக்காட்டை தான் கொடுத்து காட்டுவேன் கடையில் கொடுத்து காட்டுற மாதிரி அதுதானே பொம்பளை பிள்ளைகிட்ட சட்டையெல்லாம் போட்டில்ல சோந்து சின்ன வயசுல ஒரு மோதம் தான்டாப்பா சோசியல் மீடியா மோதம். ஐயோ 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 நாளுவான் நாளுவான் ஒரிஜினல் ஒரிஜினல் மோதம் பெறுதப்பா இந்த ஐயோ 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 ஆளுக்கு அரளையா கிடக்கப்பா எல்லாம் சுத்தி வந்துருக்கு பேசுறான்டா பாக்குறான்டா போன பாக்குறான் சிரிக்காடி சிரிக்காடி ஆளு கொண்டா கொண்டா விசுக்கும் ஆளு விசுக்கு கொண்டா கொண்டா விசுக்கும். சரி நீங்க கதைங்க நீங்க கதைங்க. சரி சரி பொகுண்டு சரி சரி பொகுண்டு அம்மா அம்மா தண்ணி விடாக்குதான் தண்ணி விடாக்குதான் அப்படி ஓமா ஓமா ஆத்தே இந்த பிள்ளை டீச்சர்டிலாம் காட்டிலாம் மரியா எடுத்துறாங்களாப்பா ஆத்தே. இது அனுட்ட போய் அனுட்ட சோமுட்ட போய் அனுப்பிப்பா எத்தனை நாள் பிறந்தால் 90 3 மாதம் 90 நீ கூடி போச்சுன்னே கேட்டேன் அப்புறம் மாச கணக்குன்னா அப்புறம் 3 மாதம் உண்டு ஏன்னா அவ்வளோ தெரியா 90 3 மாதம் உண்டு 4 மாதம் உண்டு எத்தனை நான் சொல்ல இல்லை உண்மையாக தெரியா அப்புறம் என்ன ஒரு நாள் முடிச்சா கண்ணை பார்த்து நேற்று 1 மணி போட்டு அப்போ யோசிச்சு பாரு எங்கட நிலைமை என்ன சீஞ்ச கூட்டாவியோ இது அந்தரட்டி கூட்டாவி. வாங்க வா கடைசியா கடைசியா போக்கொண்டு போக்கொண்டு வாங்க அம்மாட்ட மாமாட்டோடியா மாமாட்டோடியா மாமாட்டோடியா. சரி சரி ஓகேயா ரைட். சரி 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 இந்த 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 ஆமாம் 2 பிள்ளை. சரி பாய் காட்டுங்கம்மா பாய் காட்டுங்க வீடியோவுக்கு பாய் காட்டுங்க பாய் காட்டுண்ணா. சரி 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 பிள்ளைய கொண்டு படுத்துங்க பிள்ளைக்கு நான் ஒரு பட்டாளம் பா முக்கியமாக மண்டை வளைப்புக்கு ஒரு நான் 2 பட்டாளம் படும். சரியா பா நான் அடிக்கடி கை மாற்ற போகக்கூடாப்பா ஆமாம் ஐயோ சரி 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 போட்டாங்க போட்டாங்க ஓகே ஓகே பாய். அவன் நிலையில கதைக்கிறான்டி ஏதோ சாப்பிட்றான்டா வச்சு பேக்க அந்த ஜோறு கொடுத்த இல்லை அது கொடுக்காங்களா கோவா இந்த கேபியோட மோதத்தை காட்டியாச்சு எங்கள்கிட்ட சேனலில் எல்லாம் கையிடுங்க மோதத்தை காண்டி ரைட்.
சரி இந்தா போவோம் ஐயோ போவோம் பொம்பு 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 சரி ஓகே அப்போ சந்தோஷமாக முடிச்சு கொள்வோம். என்ன சாப்பாடு இருந்துச்சு? ஆ நீ அவசரப்பட்டு சொல்கிறத பார்த்தா பேச சாப்பிடவே போல பார்த்தா என்னடாப்பா உண்மையை சொல்கிறான்னு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. என்ன அந்த இது என்ன கறிகிறாப்பா கடலை கத்திரி அதுதான் விசேஷமாக எடுத்து கொடுக்குறது. மற்றது வடே அம்மா எடுத்து கொண்டு வந்து 4-5 வச்சிருந்தாரும் கேம கட்டா இருக்க வேண்டியான். ஓ கல்லு கழிப்பாக்க அந்த வடையாளர் சுகம் பாதிப்பு குறைவாக்களுக்கு ஆனாலும் முடையும் சொல்லிட்டா. பொங்கல் பிடிச்சா பாயாசம் நான் பச்சை கலர் பாயாசம் குடிக்கிறேன், வெள்ளையா குடிச்சிருக்கேன், அது கலர் பச்சையாக இருந்ததா குடிக்கல. எனிவே சந்தோஷம். இன்றைக்கி வந்துட்டு வீட்டோடைய ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் எங்களோட செல்லக்கிளியப்பா அண்ட் வந்து முட்டுக்கா அதுங்க அண்ட் வந்துட்டு குட்டி மோதகம் பெரிய மோதகங்கள் எல்லாத்தையும் சந்திச்சதோட சந்தோஷம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். முக்கியமாக வசந்தங்கேனும் ஏன் கொழம்பு போகிறன்ற காரணம் சொல்லலே வீடியோ சொல்லலே என்னண்டு வெளியில் போகிறோம் உண்மையா என்னட்டுக்கு என்ன சுண்ணாத்து போகிறான் இல்லை நீங்கள் ஏன் ஜீசு போவான் இங்கே நல்லா தான் இருக்கிறீர்கள். அப்போ வந்து மெக்க கைக்க வச்சு தேங்காய் புளிஞ்சா அங்கே நான் கதைக்கிறதில் அர்த்தம் இல்லையே. பம்பில் என்னண்டா அங்கே சிவக்குட்டியை நப்பா கூப்பிட்டு என்ன சில்லக்கிளியன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அப்போ நல்லா இருக்குண்டே நடைப்பில் அடுவட்டோண்டா அப்போ ஓமண்டா அது போய் கதை பவுண்டு மடு விட்டுருக்கா இல்லை உண்மையாக வந்து எடுபடும் பிரச்சனை இல்லை அப்பான்னு சொல்லி இந்த பரவாயில்ல புதுவில் நம்ம பவுண்டு மடு விட்டுருக்கா அதோட அப்பா பெருசாக கதை இல்லை வேலைக்கு. அந்த வகையில் வந்து சந்தோஷம். அப்போ அனு சூறா முடிவு வெளியில் போகிறானே சுயசவடம் அது தெரியல எங்கே நான் கொண்டு இறக்கி விட்டா சரி சரி ஓகே சந்தோஷம். அப்போ வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.